ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். 2023 இந்த மாதம் 20ஆம் தேதி நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியானது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்களை தர இருக்கிறது என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது எவ்வாறு அமையப்போகிறது என்பதை பற்றி ஒரு பார்வை. அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். வருகிற 2023 இந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 முதல் 5:30 மணிக்குள் மகர ராசியிலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு செல்கிறார். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாகத்தில் செல்ல இருக்கின்றார். இதுவே ஒரு நிலையான ஒரு சனிப்பெயர்ச்சியாக கருதப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம் இந்த சனி பகவான் கும்பராசியில் தான் இருப்பார். சில மாதங்கள் வக்ரமடையும், இருந்தாலும் கூட 2.5 ஆண்டுகள் நிலையாக கும்பராசியிலே பயணிப்பார். கும்பராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம், அதனுடைய யோகம் துளாராசிக்கு எவ்வாறு அமையும் என்பதை பற்றி ஒரு சிறிய பார்வை. பொதுவாக முயற்சியும் விவேகமும் கொண்ட ஒரு ராசி தான் இந்த துளாராசி. வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக எண்ணி வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு ராசி தான் இந்த துளாராசி. அவ்வாறு ஒரு பெருமைக்குரிய இந்த துளாராசிக்கு சனீஸ்வர பகவான் நண்பர். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு சனி பகவான் நண்பர். அப்போது கோச்சார காலங்களில் சனி பகவான் மிகப்பெரிய அளவுக்கு தீங்குகளை தரமாட்டார். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஜனன காலத்தில் இருக்கின்ற ஜாதகங்கள் தான் நமக்கு நிலையானவை. நம்ம பிறக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு லக்னம் கணித்து தசாபதிகள் கணித்து உங்களுக்கு பலன் சொல்லுவோம் இல்லையா, அந்த பலன்கள் தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள். கோச்சார காலகட்டங்களில் உங்களோட சந்திரனுக்கு எந்தெந்த இடங்களில் இந்த பாவகிரகங்களோ சுபகிரகங்களோ வந்து இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ கோச்சார பலன்களையும் இணைத்து தான் நம்ம பலன்கள் சொல்லணும். அதன் அடிப்படையில் இந்த துளாராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது எவ்வாறு அமையும் என்பதை பற்றி பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் துளாராசிக்கு சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல் செய்யாது. ஏன்னா நண்பர், ராசியாதிபதி சுக்கிரனுக்கு சனி நண்பர். சரி, இந்த சனி எங்கே இருக்காது தெரியுங்களா? உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். சரிங்களா? 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் சொந்தக்காரர் இந்த சனி பகவான். இப்போ 5ஆம் இடம் என்பது என்னது? பூர்வீகம். சரிங்களா? அப்போ பூர்வீக ஸ்தானங்களில் இருந்துக்கிட்டு ஒரு நன்மையை செய்கின்ற ஒரு கிரகமாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ பூர்வ புண்ணியம் வலுப்பெறும். சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன மன வருத்தங்கள் வர இருக்கிறது. இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு டாலரேட் பண்ணாது. சரிங்களா? சரி, முதல்ல நம்ம துளாராசியில் பிறந்த பள்ளி செல்கின்ற பள்ளி வயது குழந்தைகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரிசையில் ஆர்டராக பார்த்துருவோம். நம்ம குறிப்பாக அரசு பொதுத் தேர்வினை எழுத இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது மிகப்பெரிய அளவுக்கு தீங்குகளை தராது. ஏன்னா 5ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு அவர் நண்பர் என்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் நிச்சயம் நீங்கள் தேர்வில் வெற்றி அடைவீர்கள். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கல்வி ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அதனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் கல்விஸ்தானம், குடும்பஸ்தானம் இல்லையா? துலா ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்? வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும் நீங்கள். அப்போ படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை, படிப்பில் கொஞ்சம் அக்கறை இருக்கணும். சரிங்களா? அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்.
ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் சனி பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலங்கள், சிறு சிறு சலனங்கள் வந்து சரியாக போயிடும். மிகப்பெரிய அளவுக்குலாம் பாதிப்புலாம் இருக்காது. சரிங்களா? ரைட். இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சனி ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். சரிங்களா? உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தான் சனி. சரிங்களா? அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 7ஆம் இடம் என்பது என்னது? திருமணஸ்தானம். அப்போ திருமண வயது, திருமண காலகட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கையானது அமைச்சு கொடுக்கும் இந்த சனி பயிற்சி. ஏன் சொல்கிறேன்னா, திருமண காலகட்டங்கள் உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில் 7ஆம் இடத்தோடு தொடர்புடைய தசாபுத்திகள் வரும் பொழுது திருமண வயதில் இருக்கின்ற உங்களுக்கு இந்த சனி பகவான் திருமணத்தை அமைத்து கொடுப்பார். சரிங்களா? நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? 7ஆம் இடம் சனி பார்த்துருச்சு, அப்போ நண்பர்கள் வழியில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா இது கோச்சார பலன்கள் தான், மிகப்பெரிய அளவுக்குலாம் இது பாதிப்பை ஏற்படுத்தாது. நம்ம பொதுவாக சொல்லுவோம், ராசிக்கு 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் கோச்சார காலங்களில் சனி பகவான் வரும்பொழுது அவர் நல்லது செய்வார், மற்ற இடங்களில் இருக்கும்பொழுது அவர் தீமைகள் செய்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். இருந்த போதிலும் துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு ராசிக்கு நண்பர் என்கின்ற காரணத்தினால மிகப்பெரிய அளவுக்குலாம் அவர் கெடுதல் செய்ய மாட்டார். நிச்சயம் நன்மை நடக்கும். சரிங்களா? அதேமாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு வந்து சப்போஸ் 2ஆம் தாரம் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பொழுது அதுக்கான முயற்சிகள் இருந்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் தாரத்திற்கு உண்டான 2ஆம் திருமணத்திற்கு உண்டான அமைப்புகள் வந்து சேரும். மூத்த சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் வந்து சேரும். சரிங்களா? வெளியூர், வெளிமாநிலங்கள், தூரதேசங்களில் போயிட்டு இருப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளும் நல்லா அமையும். தொழில் ஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கின்றார். அப்போ தொழிலில், ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா, வெட்டுஸ்தானம் இல்லையா, அப்போது சுயதொழில் செய்வோர்கள், சுயதொழில் அதாவது வந்து ஷேர் பிஸ்னஸ்ஸு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்கும். அப்போ நல்ல தொழிலில் ஒரு முயற்சி இருக்கும். ஏஜ்டு பீப்புள்ஸ், வயதானவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுத்துராது. 4ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றால் தப்பு. ராசிக்கு நண்பரானாலும் சுகஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது 4ஆம் இடத்துல இருக்கின்ற அந்த சனி பகவான் உங்களுக்கு சில சுக குறைபாடுகளை உண்டு பண்ணும். ஆனால் சனியானது 4ஆம் இடத்துலேருந்து அர்த்தாஷ்டம சனி நிலையிலேருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சரிங்களா? அப்போது துளாராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். பூர்வீகத்திலையும் பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஏன்னா 5ஆம் பாவகம் வந்து பூர்வ புண்ணியம், 5ஆம் பாவம் வந்து குழந்தைகள் சம்பந்தமான ஒரு அமைப்பு. அது அப்போ அந்த இடத்துல சனி பகவான் பலமாக இருக்கும் பொழுது சிறு சிறு மன வருத்தங்களையும் மன உளைச்சல்களையும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கொடுப்பார் ஒழிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் வந்துடாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு 60% நிச்சயம் நன்மைகளை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரனுக்கு சனி பகவான் நண்பர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பாதிப்பு தராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசாபுத்திகளே ரூலர். ஜனனகாலத்தில் நீங்கள் பிறக்கின்ற நேரத்தின் அடிப்படையில் லக்னங்கள் கணிக்கப்பட்டு அந்த லக்னத்திற்கு சுபருடைய தசாபுத்திகளும் லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இந்த கோச்சார காலங்களில் வருகின்ற ராகு பயிற்சியோ சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ மிகப்பெரிய அளவு உங்களை பாதிக்காது. எனவே நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொதுவாக சனி பயிற்சி உங்களுக்கு யோகமானதாக அமையும். நன்றி, வணக்கம்.